ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நம்மோடு இணைந்து வாக்கிங்கில் இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பிக் பாஸ் ப்ரோமோ 5 சீசன் 9 தமிழ். நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒன்றுமே புரியலன்ட்டு. அவரும் அதே மாதிரி ஸ்டுடியோவில் உட்காந்துட்டே பேசினார். ரொம்ப கலாச்சி விட்டுறாங்க அப்படின்ட்டு அவசர அவசரமாக 2 பேரை கூட்டின்னு போய் கேஎஃப்சியில், அதுக்கும் ஃபண்டு இல்லைன்னதுமே படம் பார்த்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சாப்பிட்றது அப்படி நாங்கள் கொஞ்சம் எடுத்து நாங்கள் வீடியோவில் போடுறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எடுத்து போடுங்கன்னு தான் சொல்லிட்டாங்க. சார், இது வந்து நீங்கள் நினைக்கிறது, ஆனால் நாம் யோசிக்கிறது என்னென்னா அதே இதுதான், செட்டு தான். இவருக்கு போட்டிருந்தாங்களே ஒரு சேரு, அதை எடுத்துட்டு பின்னாடி பிக் பாஸ்ன்றதை போட்டிருந்ததை எடுத்துட்டு அதே இடத்துல இல்லை அவங்க கேன்டீன்லேயே உட்கார வச்சு 2 பேரும் உட்கார வச்சு ஒன்றுமே புரியல, மொமெண்ட் ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கேட்க வந்தாங்க, என்ன சார் 5க்கு போயிட்டீங்க, இப்போ 4 ப்ரோமோ என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை, கீழே போட்டுருப்போம். அதேதான், அது சுத்தமாகவே ஒன்றும் இல்லை. அவர் வந்து என்ன சொன்னார்னா, யாரும் எப்பப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது, போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியும், பழக தான் புரியும். ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒன்று அவர் பிஸியாக இருக்காரா, அதாவது அது கூட பரவாயில்ல ஜாக்கி. இந்த ப்ரோமோட எண்டை போய் சொல்லிடுறேன். ப்ரோமோட எண்டில் சரி இவர் ஏதோ வருவார், திரும்பி ஒன்றுமே புரியல சொல்லுவாருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாருல்ல ஜாக்கி, இந்த கண்ணு நீங்கள் தான் காட்டணும், இப்படி கண்ணை இப்படி வைக்கிறாரு, அப்புறம் இப்படி ஒரு கண்ணை வைக்கிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 2 ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க இவ்வளோ இருக்கு ஃபோட்டோ செஷன். அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டிட்டாங்க, முடிஞ்சுது. என்னையா முதலையாவது ஏதோ ஒன்றுமே புரியல, பார்க்க தான் தெரியும்னு ஏதோ ஒரு 2 டைலாக் வச்சு, அது வந்து என்னென்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. மைக் 3 தான் அதுக்கு காரணம். 5 ஷாட் எடுக்க சொல்லியிருந்துருப்பார் போல இருக்கு. 5 ஷாட்னா என்ன ஷாட்டு? இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு, பிக் பாஸ் சொல்லியிருப்பார் போல இருக்கு. மைக் 3 வந்து நம்மள மாதிரி. ஆமாம், நம்மள மாதிரி தான் மைக் 3. என்ன மாதிரி முக்கியமாக என்னன்னா 5 ஷாட்னா உங்களை மாதிரி. அதனால திட்டு நிறைய வாங்குறதுனால அப்படி சொல்கிறீங்களா? திட்டு மட்டும் இல்லை சார், அவர் இப்போ பண்ண காரியத்தை வச்சு சொல்கிறேன். 5 ஷாட் எடுன்னு சொல்லியிருந்திருப்பார் போல இருக்கு பிக் பாஸ். 1 2 3 4 5 சார் நீங்கள் கிளம்பலான் இருப்பாரு. ஓகே, கூட ஒரு 10 ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்கல்ல ஏன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கலாமேடா அப்படின்னு போன எபிசோடில் நம்ம பேசணும்ல. ஆமாம், ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி எடுத்துருக்கலாம், வேறு ஏதாவது நிறைய வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஃபோட்டோவே. எதுவுமே கிடையாது பாருங்க. அவர் வந்து அவருக்கு வந்து என்ன தெரியுதோ, பிக் பாஸ் என்ன சொன்னார், 5 ஷாட் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். பிக் பாஸ் என்ன சொன்னார், 3 வீடியோ மாற்றி எடுறா மைக் 3ன்னு இருக்காரு, 3 வீடியோ. நெக்ஸ்ட் பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இவ்வளவுதான் மைக் 3. ஸோ மைக் 3 நானும் 1 அப்படின்றது அதுக்கு தான். அறியாதவன் மயில மண்ணு. எஸ், ஓகேவா? சரி, இது ஒரு விஷயம் ஜாக்கி, உங்களுக்கு கால் வந்து நான் பொறுமையாக 6 இன்ச்சு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி போங்க. உங்கள் ஷூ சைஸ் வந்து 11 மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் வர மாதிரி வச்சுக்கோங்களேன், நான் இப்படி போய் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்றதுனால என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் அதை வந்து மறுக்கிறேன். உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கின்றதுனால நான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்லோ வாங்க. ஏன்னா ஷூ சைஸ் 10, இங்கே ஷூ சைஸ் 4 கூட கிடையாது. அமைதி வாங்க. வாழ்க்கை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன்ல. ஐ திங்க் ஸோ. என்ன சார், ப்ரௌட் மொமெண்ட். நான் கூட அப்படி சொல்லலாம்ல சார், நான் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணாமல். சரி 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 ஒன்றுமே புரியல தான், கரெக்டு தான், ரைட். ஓகே, சரியா? இது 1. 2வது வந்து கூச்சமே இல்லாமல் ஐடியாவை கேட்டாங்க. 2 ஐடியா எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தாங்க போல இருக்கு. மைக் 3 நம்ம சேனலில் பார்க்கறதுனால செக்யூரிட்டி மொமெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, அப்புறம் இன்னைக்கு வந்தது மட்டும் என்னங்க, அவங்க தானே சிந்திச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஏற்கனவே 2-3 பேர் வந்து ரீல்ஸ் போட்டாங்க, கப்பிள் ரீல்ஸ் இதெல்லாம். ஓகே, ஏன்னா வந்து ஒய்ஃப் எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு ரீல்ஸ்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இதெல்லாம் எப்போ வந்துருச்சு, வேற லெவல்ல இருக்கீங்க மேடம் நீங்க. ஐயோ, அப்டேட்டடா இருக்கணும்ல நம்ம. ஐயோ, கண்டிப்பா கண்டிப்பா. பிக் பாஸ் பேச வரோம்னா அட்லீஸ்ட் இது மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுவும் வந்து அங்கேருந்து எடுத்தது தான். ஓகே, சரி, என்ன ரீல் இதுன்றது பாரு, ரீல்ஸ்னு வருது பாருங்க. விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லிட்டேன்ல, ஓகே, அவங்க செட்லேயே செட்டு போட்டாங்க. ஓகே, அங்கேயே சாட்டுன்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே அவ்வளோதான். ஓ, செலவே இல்லை பாருங்க. எம்ப்ளாயி தான், எம்ப்ளாயி கிட்ட என்ன சொல்லுவாங்க, உங்க 2 பேரும் தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன், அப்புறம் என்ன, அதுக்கு எதுக்கு சம்பளம் வேற. இப்படி யாரும் வண்டி வரல, நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணலாம் வாங்க.
சொல்லுங்கள். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து காசும் கிடையாது, ஓகே உங்களுக்கு எதுக்குடா காசு, வீடியோவில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, வீடியோவும் முடிஞ்சிருச்சு. சூப்பர். ஸோ சேவிங்ஸ் வேறு லெவலில் முடிஞ்சிச்சா இப்போ? ஒழுங்கினமாக கிராஸ் பண்ணுறோம். ஒழுங்கினம் இல்லை, இந்த இடத்துல யாரும் கிடையாது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஊர் மாதிரிலாம் அந்த போயிட்டு இருக்கும்போதே கையை காட்டி அவன் 60-70 வந்துட்டு இருப்பான், பெரிய புடிங்க மாதிரி ரோட்டில் போய்ட்டு நான் அப்படியே விட்டுற வேண்டியதுதான் டொப்புன்னு, அவ்வளோதான். சரி வாங்க. ஸோ இதில் தான் எனக்கு தோணுச்சு பார்த்தப்ப, அவங்களே வச்சு கேன்டீன்லேயே எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து என்னன்னா, ஒரு நிமிஷம் நானும் கிராஸ் பண்ணிக்கணும்ல. இப்போ அடுத்து என்னன்னா, ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு. மைத்ரியை வந்து வேற ஏதாவது யோசிச்சு, ஏன்னா அடிச்சிருப்பாரு பிக் பாஸ், கண்டிப்பாக நறுக்கு கூட்டியிருப்பாரு. ஓகே, அதாவது நீங்கள் எடுக்கல, ஒரு 10 ஷாட்டும் எடுத்து வைக்கல, கேட்டால் நான் என்ன சொல்லணும் அதே செஞ்சேன்னு சொல்லிட்டேன். இப்போ அவரு கிளம்பிட்டாரு, இனிமேல் அவரை திரும்ப கூப்பிட்டு திரும்ப வீடியோ எடுத்து எதுவும் பண்ண முடியாது. அதை வச்சுட்டு ஸோ அதை வச்சுட்டு ஒன்றுமும் பண்ண முடியாது. அதனால யோசி, இந்த மாதிரி ஒரு 10 கான்செப்ட், ஒரு 8 ப்ரோமோவாவது போட்டாகணும். ஆக்சுவலி ரிதம் படத்தில் வந்து நாகேஷ் சொல்லுவார், என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பை வச்சிருப்பா, என்ன சொல்லுவாரு எது. ஆனால் ஒரு 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 நல்ல விஷயம், என்ன சொன்னாலும் கோச்சு புரியுதோ புரியல, என் பொண்டாட்டி வந்து ஒரு சிரிப்பை மட்டும் வச்சுட்டு இருப்பா. இல்லை, என்ன திட்டினாலும் வந்து ஒரு சிரிப்பு ஒன்று வச்சுக்கிறேன். ஆமாம் அப்படின்ட்டு. சேம் லைக் இங்கே என்ன யார் எதிர்க்க வந்து கிராஸ் பண்ணாலும் நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு சிரிப்பு சிரிச்சிருவாங்க, ஹாய் அப்படின்வாங்க, குட் மார்னிங் அப்படின்வாங்க, ஹாய் குட் மார்னிங்வாங்க. அப்புறம் எல்லாத்த விட இப்போ ரொம்ப ரொம்ப ஓரளவு க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஹாய் டார்லிங், ஹாய் மை லவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. டார்லிங் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இருப்பாங்க, ஒன்றுமே புரியல, அதுவும் இது ஒரு மொமெண்ட்டு தான். சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஊரில் சொன்னால் என்ன, செருப்பு பிஞ்சுக்கும், தொட்டப்பக்கட்ட இடத்துல அடிக்கிற சண்டா கொஞ்சம் சங்கம் வாங்கி டார்லிங் சொல்லுவாங்க, டார்லிங் அப்படின்னு. சரி, ஓகே. ஒன்றும் சொல்கிறது இல்லை. இல்லை மேடம், இங்கே இருக்கிற விஷயத்தையும் அடிக்கடி சொல்லணும்ல, ஒன்றுமே புரியலன்ற மொமெண்ட்டு இதில் சொல்லணும்ல. ஆமாம், சரி. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றுமே புரியல மொமெண்ட் ஒரு 10 எடுத்துன்னு வந்து எடுனா, இப்போ மைத்ரிக்கு அதுவும் தெரில. ஓகே, ஸோ மக்கள்கிட்டே கேட்டுருவோம். சார் அப்போ தான் சார் கனெக்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும் பாருங்க, அவங்களுக்கு நடந்தது மக்கள் இப்படி சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அதையுமே இப்போ வந்து போட்டாங்க. உங்களோட ஒன்றுமே புரியல மொமெண்ட்டெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. ப்ரோமோ ஃபுல்லாக சொல்லிட்டீங்களா? அவன் வந்து படம் பார்த்துட்டு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறான், அது சொல்லி இது வந்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து தின்னுடுது. அதான் அந்த ப்ரோமோ, அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்லாமல் எவ்வளோ பேசியிருக்கோம், மொத்தம் 8 நிமிஷம் பேசுகிறேன் மேடம். ப்ரோமோ அதுதான் சார், ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் வந்து உட்காருவாங்க 2 பேர் கப்பிள்ஸு. ஓகே, ஆர்டர் பண்ணும்பொழுது அந்த பையன் வந்து நிறைய ஆர்டர் பண்ணுவாப்ல, உனக்கு எதுவும் வேணாமான்னு கேட்டால், ஐயோ வேணாம்டா நான் டயட்டில் இருக்கேன், ஃப்ரூட் சலாட் மட்டும் போதும் அப்படின்வாங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் மேடம், டயட்டில் இருக்கணும், விட்டு அடி வெறுக்கு, அப்படி ரெகுலராக அடி கட்டுன்னு கட்டு மேம். ஓகே, ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா, இப்போ ஐடியாஸே நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்களே சொல்லிடுங்க ஏதாச்சும் இருந்தா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்றுமே புரியல மொமெண்ட் தோணுன்னா நம்ம இங்கேயே பதிவு பண்ணுவோம், எதுக்கு அங்கே போய் சொல்லிட்டு எப்படின்னா பதிவு பண்ணலாம். இங்கேயும் இருக்கிறவங்க யாராவது அதை நீங்களும் பதிவு பண்ணுங்க. எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலன்னா, இல்லை மேடம் இப்படி போயிட்டு அந்த இது உள்ளார நான் ஃபுல்லாக நடந்து இப்படி வந்தோம்னா அதுக்கு போயிடலாம் அப்படியே. ஓகே, சொல்லுங்கள். ஒன்றுமே புரியல மொமெண்ட் உங்களுக்குன்னு கேட்டேன். எனக்கு என்ன மேடம், எனக்கு என்ன புரியலன்னா நிறைய இருக்குது, அதெல்லாம் சொன்னோம்னா ஏன் தோணலை மொமெண்ட் எடுத்துன்னு வருவீங்க. ஆமாம், எல்லாம் கேட்டு தோணலைன்றாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியலடா. அதேதான், அதை வந்து எப்படி சொல்ல முடியும் மேடம், நம்ம இதெல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியும். இது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒன்றுமே புரியல மொமெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், பயங்கரமாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. சூப்பர். நான், என் தம்பி, எங்கள் அத்தை பையன், யாழினி குட்டி குழந்தை,
இது எல்லாம் கேட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் இது இப்போ உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கு தான். ரைட், ப்ளீஸ் சொன்னதே தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். இப்போ நம்ம புது ஆளா எல்லாரும் புதுசாக வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ எல்லாருமே என் ட்ரௌசருக்கு அது திரும்ப கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதை ஏன் கேட்குறாங்க, எதனால் கேட்குறாங்க ஆக்சுவலி? அண்டர்ஸ்டுட். அது நல்லா இருக்கு அந்த கதை, பல்லாவை காட்டிட்டு சுற்றிட்டே இருந்தானே அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில் பார்க்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் திரும்ப கேட்கறதுக்கான காரணங்கள் இதுவும் ஒன்றுன்னு சொல்ல வரேன் நான். தட்ஸ் ஆல். சரி, இப்போ இந்த கதைக்கு வந்துருவோம். ஓகே. அந்த கதையுமே ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா எங்கேயோ தொலைச்சு உங்கள் பாட்டு எங்கேயோ தெரியும் இந்த மேடம். அது ரொம்ப அற்புதமான மூமெண்ட்டு. சரி, எல்லாருக்கும் சொல்கிறேன், நானும் இந்த ஒன்றுமே புரியல மூமெண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் சொல்லிடுங்க. ஆமாம், அப்புறம் என் மூமெண்ட்டுக்கு நான் வரேன். ஆய் போயிட்டு கால் கழுவலான்ட்டு, ஏன்னா இப்போலாம் வந்து இந்த இப்போ உட்காந்து போகிறோம், ஆனால் அன்றைக்கெலாம் வந்து பூண்டு செடிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் அவுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அந்த கால்லேயே ஜட்டி அவுத்து இல்லை ட்ரௌசர் அவுத்துட்டு ஆய் போக தெரியாது. நான் சொல்கிறது 2வது 3வது படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழலில். அப்போ டாய்லெட் பாத்ரூமும் கிடையாது ஸ்கூலில். ஓகே. குட்டைக்கிட்ட தான் போய் கழுவணும் ஆய் போயிட்டு. ஸோ அங்கே போய் என்ன பண்ணோம், ஆய் போயிட்டு பூண்டு செடி மேலே ட்ரௌசர் அவுத்து வச்சுட்டு, ஜட்டிலாம் கிடையாது அப்போலாம், ட்ரௌசர் மட்டும்தான். அப்புறம் தானே ஒரு 12 13க்கு அப்புறம் தான் ஜட்டியை போட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் என்ன, வெறும் ட்ரௌசர் தான். எப்போ வந்து ட்ரௌசர் ஈரமாக ஆரம்பிச்சதோ நம்மளை அறியாமல், அதுலேருந்து நம்ம ஜட்டியை போட ஆரம்பித்தோம் ஆக்சுவலி. ஓகே, ஃபைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அவுத்து வச்சு ஆகி போனேன், பீ உருட்டி பீயை உருட்டிட்டு போகுது பார்த்தேன், என்ஜாய் பண்ணுறேன். பூண்டு செடியை வந்து பிரித்து டப்புன்னு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. என்ஜாய் மூமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஓகேவா? சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகி போனேன், குட்டையில் போய் காலை கழுவிட்டு வந்து பார்க்குறேன், ட்ரௌசர் காணும். முடிஞ்சு எவனோ ஆட்டையை போட்டு எடுத்து போயிட்டான். அல்லு இல்லை. அதோட வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா உன்னை போய் பெத்தனேன்ற மாதிரி என்னை பார்த்தாங்க. ஓகே. என் பாட்டி நாகம்மாள்னு பேர். அது என்ன பண்ணுச்சு, நம்ம இந்த லண்டனில் ஒரு கேள்வி இருக்குது தெரியுமா, இந்த தேம்ஸ் நதி கரையோரத்தில் ஒரு பெரிய கட்டடத்தில் M6ல் ஒன்று கேள்வி ஒன்று இருக்கும். மிஸ்டர் பாண்ட், நீங்கள் போய் அங்கே ஒரு ஆட்டிட்டு அதன் பிறகு அந்த அணுகுண்டு செயலற்க வச்சுட்டு நீங்கள் நேராக திரும்பி நம்மளுடைய தலைமையகத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுச்சு, அதுதான் எங்கள் பாட்டி. என் பாட்டி என்ன பண்ணுச்சு, என்னை கூட்டிக்கிச்சு. ஓகே. கூட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. எங்கே இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், செக்யூரிட்டி, அதாவது நான் ட்ரௌசரை தொலைச்சது வந்து LIC அலங்கார் தேட்டர்கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பாட்டி அமெரிக்கன் கான்சுலேட் இருக்குல்ல, ஓகே, அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. புரிஞ்சிச்சு. அமெரிக்கன் கான்சுலேட்டு கிட்ட கூட்டுன்னு போய், அதுவும் வந்து ட்ரௌசர் ஏதாவது போட்டுக்கிட்டு போய், என் பேரன் வச்சிருந்த ட்ரௌசர் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டால் கூட பரவாயில்ல. ஓகே. என்ன இதில் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்னா மேடம், அந்த வயசில் எனக்கு தெரியுது உங்களுக்கு. ஏண்டி முண்டை, நான் வந்து அமனக்கட்டையாக வந்துட்டேன். ஓகே. அதுவே கையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அசிங்கப்பட்டு அல்லல் பட்டு வந்திருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணிடணும், ஒரு டிராயர், எனக்கு ஒரு டிராயரை மாட்டி திரும்ப போய் கேட்டால் ஒரு பரவாயில்ல. இதில் வேறு என் சிம்பத்தி வரணுமா என் பாட்டி, அதில் ஒரு ஐடியா. ஐயோ வேறு மாதிரி வருது, அது ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறா இவ, சிம்பத்தியை கிரியேட் பண்ணணுன்ட்டு, இல்லைடா இப்படி வந்தால் தாண்டா அவங்க வந்து ட்ரௌசர் யாராவது எடுத்தால் கொடுப்பாங்கன்னு அது சொல்லுது. இப்போ அட கேள்வி சனிய நாயே, இது எவ்வளோ பெரிய தப்பு, நீ ஒரு மக்கட்டடி அப்படின்னு மனசில் இருந்தாலும் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா அந்த கேள்வி தான் எனக்கு 4 8 அப்பப்போ கொடுக்கும். அதை சொல்லி அங்கேயும் மண்ணலி போட்டுக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்கன் கான்சுலேட் கிட்ட எல்லார்ட்டையும் போய் காமிச்சு எல்லாம் என்ன பாவமாக பார்க்குதுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த கூச்சம் தெரிய ஆரம்பித்த காலகட்டம்ல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான். அதெல்லாம் தெரியுது, டிராயர் ஒழுங்காக வச்சுக்க தெரியல. அதான் மேடம், உங்களுக்கு தோணலைன்னு சொல்கிறீங்களே, அதை கேட்கும்போது ஏமா ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறேன்ல மேடம். இந்த சேம் வந்து என்னுடைய லைஃப்லேயும் நடந்தது மேடம். இந்த ஒன்றுமே புரியல மூமெண்ட் தான் அது. அப்போ என்னாச்சு, நான் போய் காமிக்குது எல்லா இடத்துலையும். ஓகே. நான் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு நிற்கிறேன். சரி, ஓகே. ஏன்னா ஏன்னா இதை போய் கேள்வி போட்டு கொடுக்கும் எங்கள் அம்மா கிட்ட. அங்கே வந்து பாவமாக வச்சுக்கலாம் பல்ல மூஞ்ச,
அங்கே வந்து கெக்கே பிக்கேன்னு சிரிக்குது. இல்லைன்னா கிடச்சிருக்குன்ற மாதிரி ஓகே இந்த கருமத்தை வேறு நம்ம ஏன் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரிங்க சரி பாட்டி அப்படின்னு போய் இதில் ஹைலைட் வந்து இதெல்லாம் கூட இல்லை. மறுநாள் காலையில் எங்கள் அப்பா குளிச்சுட்டு அடிப்பைப்பில் அடித்து குளிச்சுட்டு இருந்தாரு. நான் ஏதோ சொல்லிட்டேன். ஓகே அடிப்பைப்பில் குளிச்சு வேட்டியெல்லாம் வந்து துணிக்கல்ல அடித்து துவைச்சிருந்தாரு. நான் பக்கத்தில் குளிச்சுட்டு பாருங்க, அப்படியே குனியை வச்சு முதுகில் துவைக்கிறாருங்க எங்கள் அப்பா. ஓகே அது ரொம்ப கொடுமையானது, வன்முறையானது. ஆமாம். இப்போ அதுக்கு பேர்லாம் இருக்குல்ல. ஆமாம். அப்போல்லாம் அதுக்கு பேரே கிடையாது. வச்சு சும்மா வெளுக்கிறாங்க எங்கள் அப்பா. செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணனா பார்த்துக்கோங்க. ஓகே புரிஞ்சு. ஒன்னே தான் சொன்னான், அதாவது ஒரு ட்ரௌசரை பார்த்துக்கிட்டு துப்பு இல்லை மயிறு, இது என்ன மயிரை பிடுங்க போகுது அப்படின்னு கேட்டான் மேம். ஓகே என்ன அவன் கேட்ட கேள்வி ஒரு நியாயம்தான். இப்போ இங்கிலாந்தில் வந்து டிபெண்டாக சுற்றிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒரு சைன் அவர் நினச்சிட்டு போயிடல, ஒரு ஐசக் நியூட்டன் மாதிரி, வீட்டில் ஒரு சசி ராமன் மாதிரி அந்த மாதிரி புள்ள இருக்குன்னு அவர் நினைச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க உடனே சொல்லணும், இதான் ஒண்ணுமே புரியல மொமெண்ட், திஸ் இஸ் த ஒண்ணுமே புரியல மொமெண்ட், என்ன போட்டிருக்கீங்களோ அதான் வரும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரி இட்ஸ் ஓகே விடுங்க. அப்போ நம்மளால அப்படிலாம் பேச முடியாது. ஸோ ஆனால் ஒன்றுமே புரியல மொமெண்ட் கனெக்ட் பண்ணணும் ஜாக்கி. உங்கள் பாட்டி வந்து எங்கேயோ போய் தேடினது தான். இங்கே தொலைச்சு அங்கே போய் தெரியுமா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி. நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட் நடக்கும். என்னோட மொமெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மொமெண்ட் சொல்லிடுறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, சால் டூப் எடுத்துனுவாங்கன்னுவாங்க. சால் டூப் எடுத்துவாங்க, அதுவே ஒன்றுமே புரியல மொமெண்ட் தான். அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தான் அது ஆக்சுவலி. சொல்லுங்க. பாருங்க, இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம கோபி தான் வாங்கி அனுப்பிச்சாரு. ஓகே, அவர் தான் அந்த கேமரா வாங்கி கொடுத்தாரு. இதனுடைய சிறப்பம்சமே இப்போ அப்படியே போட்டு உக்காந்துக்கலாம். ஓகே சரி, எங்கெங்கேயோ காட்டுறீங்க. இல்லை அது பேச்சில் அப்படி தான் போகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன், ஒரு கேமராமேனா டக்குன்னு. ஆமாம், அந்த கேக்கடை தோணுச்சு பார்த்தீங்களா? இப்போ கேக்கடுன்னு ஒன்று தோணுது பார்த்தீங்களா? ரைட்டுமா. இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க. ஆமாம் சார், அதுக்கு தான். நீங்கள் வேறு கால் உயரம். ஆமாம் 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 சொல்லுங்கள். சரி. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன ஒன்றுமே புரியல மொமெண்ட் சொல்லுங்கள். என்னென்னா, ஆஃபீஸில் இருப்போம், மீட்டிங்கில் இருப்போம், ஃபோன் பண்ணிட்டு ஆஃபீஸ்லேயே இருக்க இப்போ தெரியும். அதுவும் வந்து ஃபோன்னா சாதாரணமாக இல்லை, வீடியோ கால் பண்ணிட்டு ஆஃபீஸில் இருக்க, அது ஒன்று. பிஸியாக இருக்கியா, இது ஒன்று. இந்த மாதிரி நம்ம சொந்தங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி கேட்குற சொந்தங்கள் கூட ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார் மேடம். ஒன்றுக்கு இருந்துட்டு இருப்பாங்க சதிலீலாவில், சக்தி என்ன பண்ற, சாமி கும்பிட்டுருங்க அப்படின்னு டாய்லெட் ரூம்ல அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஓகேவா. ஸோ நேற்று இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜாக்கி வந்து ஒரு ரிவ்யூ கூட போட்டிருப்பாங்க, பண்ணுவாங்க, அதோட லிங்க் கூட கொடுப்பாங்க அப்புறமா. ஷாருக் கானோட பையன் எடுத்த வெப் சீரிஸ். ஐயோ வேற லெவல் அது. நம்ம அதை போயிடக்கூடாது. ஆமாம் அது. அப்புறம் யாராவது கீழே டேக் பண்ணி போடுவான், இதாண்டா ஒண்ணுமே புரியல உங்கள்கிட்ட என்ன பேசுறீங்க, ஆரியனுக்கு ட்ரவுசருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் என்ன சொல்லணும், நட்டு சென்டரில் வந்து நில்லுடா அப்படின்னுவான். அது நடு சென்டரா? சரிடா, அந்த மொமெண்ட் தான். ஓகேவா. ஸோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், நான் உங்களை கைது பண்ணுறேன், அந்த மொமெண்ட் ஆல்சோ. சொல்லுங்க, 4-5 சொல்லுங்க. அதையும் கீழே வந்து கண்டிப்பா வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஜாக்கி கரெக்ட் ஜாக்கி, எனக்கு கூட தோணி இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஓகேவா, ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல, எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ நான் ஒரு 5-6 மொமெண்ட் சொல்றேன் சார், கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. ஓகேவா. சரி, இதில் ஒன் ஆஃப் த மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆஃபீஸில் இருக்கிறது ஃபோன் பண்ணுறது சொன்னேன்ல. எதுக்கு இந்த ஷாருக் கான் படத்தை சொல்ல வந்தேன்னா, சினிமாவுக்கு வந்து நிற்பாங்க எல்லாரும். அங்கே அவர் கேட்பாரு, எங்கே பாய் எங்கே வந்தீங்க எல்லாரும் அப்படின்னு. அவரும் அதே தான் சொல்லுவார், சாமி கும்பிட வந்தோம், சினிமா தேட்டருக்கு எதுக்குடா வருவோம், படமாக தான் வந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன ஒன்றுமே புரியல மொமெண்ட். பேசிட்டு அங்கே போயிடலாம். அது கூடவே இன்னொன்று யோசிச்சுங்க, என்ன ஒண்ணுமே புரியல மொமெண்ட்னா, நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம தூங்குற டைம் அது, ஓகேவா. அதுவும் மெசேஜா அனுப்புவாங்க, கால் கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்க, ஆர் யூ ஸ்லீப்பிங் அப்படின்ட்டு. டேய், ஆர் யூ ஸ்லீப்பிங் நான் எப்பரா பார்க்க முடியும், மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஆனா ஆர் யூ ஸ்லீப்பிங் அப்படின்னு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஃபோன் பண்ணிட்டு, தூங்கிட்டியா, தூங்கிட்டு
தூங்கிட்டா எப்படி ஃபோன் எடுப்போம், தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கறது, தூக்கத்துல எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்கறது, இது ஒண்ணு. இதெல்லாம் ஓகேவா? அதுக்கப்புறம் வெளியில கிளம்பிட்டு இருப்போம், வெளில போறியா, வெளில போறியா, டேய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கிளம்பிட்டேல்ல, அப்புறம் என்ன கேள்வி இது, வெளியில போறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இருங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏன் எனக்கு நடந்த மொமெண்ட்டை சொல்றேன். நானு, என் தம்பி, எங்க அம்மா, எங்க அத்தை பையன், யாழினி குழந்தை, நானு, எங்க அத்தை பையன், என் தம்பி, 3 பேர் பின்னாடி. எங்களுது மாருதி 800 உட்காந்துக்கிட்டோம். ஓஹோ, இந்த மாருதி 800 அந்த இந்த இது பேர் என்ன, அந்த இது வாட் இஸ் தட் கால்டு மாருதி 800. ரைட், நம்ம பச்சை கலர் மாருதி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஏறிக்கிட்டோம். பின்னாடி ஆள்னி எங்க மடியில. எங்க அம்மா வந்து பின்னாடி உட்கார முடியாதுங்கிற காரணத்தினால எங்க அம்மா முன்னாடி புக்குன்னு முன்னாடி வந்து உட்காந்துச்சு. ஆமா, ஃப்ரண்ட். ஆமா, எல்லாரும் கிளம்பிட்டோம். பெருசா அப்பெல்லாம் வந்து நேவிகேட் பண்ணி போற அளவுக்கு கூகுள் மேப் எல்லாம் எங்ககிட்ட இல்ல. இந்த கதை எனக்கு தெரியும், சொல்ல சொல்ல, நல்லா இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கான கதை. ஸோ அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாரும் கிளம்பியாச்சு காரில் ஏறி. வயநாடு எப்படி போகிறோம்னா ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போய்கிட்டு இருக்கோம். ஓகே, போய்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஏரியா வந்தாச்சு, கூகுள் மேப் எல்லாமும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த ஏரியாவில் சுத்தமாக நெட்வொர்க்கும் கிடையாது. ஏரியாவுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாதியில் வந்துட்டோம், ரூட் இல்லை, ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை, ரூட்டும் தெரியல, அங்கே நிறுத்தவும் முடியாது, யாரையும் கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் இருக்கோம். எல்லாம் வந்து கூடி வந்து ஜாக்கி வந்து ஓரளவுக்கு டைரக்ஷன்ஸ் யோசிச்சு, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லாம் யோசிச்சு. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க தான் ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே புரியலன்னு இருக்கணும். மேம் இல்லை மேம், ஒருத்தவங்க தான் ஒன்றுமே தெரியல, எனக்கு தோணலை, எனக்கு வரலை அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே சொல்லணும்னு வச்சுக்கோங்க, குடும்பம் அவ்வளோதான். ஓகேவா? ஈத்து முடி வச்சுட்டு போக வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல ஜாக்கியா தான் சொல்றேனே, ஜாக்கியே வந்து யோசிக்கிறாங்க, எது திடீர்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு, ஜாக்கிக்கே ஒன்றும் புரியல மொமெண்ட். என்னடா ரைட்டா, அது ஒரு இடத்த வந்து நின்னுட்டோம், ரைட்ல திரும்பணும் லெஃப்ட்ல திரும்பணுமா தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்க அம்மா வண்டி ஓட்டுனதே கிடையாது. பெருசா அவங்க டிராவல் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா எங்க அம்மா டக்குன்னு ஒரு ஐடியா சொன்னாங்க, தம்பி லெஃப்டா தம்பி, நம்ம கூட அன்னைக்கு ஒரு நாள் வந்தோம், எது இவங்களுக்கு என்ன ரூட்டு என்ன எதை பத்தியுமே தெரியாது, அன்னைக்கு கூட நம்ம வந்தோம்டா, அப்ப லெஃப்ட் எடுனாங்க பாருங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல நடந்து ஒண்ணுமே புரியல. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இருக்கிறது வயநாடு நடுக்க காடு, அந்த காட்டுல வந்து அவன் என்ன சொன்னான்னா 9 மணிக்கு மேலே ஸ்டாப் பண்ணுவாங்க. உங்கள் வண்டி தான் கடைசி வண்டின்னு 8 மணிக்கு உள்ளார வரோம், நாங்கள் போகிறோம், இல்லைனா அங்கேயே நீங்கள் ரூமை போட்டு தங்கிட்டு தான் போகணும். நாங்கள் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல வந்து என்னென்னா நேவிகேஷன் அந்த சைன் போர்டு கிடையாது, நார்மல் ரோடு வந்து ஜாயிண்ட். இப்போ வந்து ரைட்டு போகிறதா லெஃப்ட்டு போகிறதா ஸ்ட்ரைட்டு போகிறதான்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு லெஃப்ட்டுன்றாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த அம்மா எங்கேயும் வெளியே போனது கிடையாது. என் மச்சானாவது எங்கேயோ அவன் ஃப்ரெண்ட்ஸோடையாவது வந்திருக்கான், நானாவது வந்திருக்கேன், எங்கேயோ போயிருக்கான். இது என்ன பண்ணுதுன்னா, டமால்ட்டு அந்த கேள்வி ஒன்று இருக்குது தெரியுமா, தாய் கேள்வி M6 M007, நீங்கள் அங்கே மயிரை பிடிக்கிட்டு நீங்கள் வட்டையை கட்டிட்டு நேராக இங்கே வந்து தலைமையகத்துக்கு வந்துருங்கன்ற மாதிரி டமால் லெஃப்ட்டுன்னு. எனக்கு பயந்துட்டேன், நான் கிடக்குன்னுச்சு. எனக்கு யோசிச்சு பாருங்க, இது எங்கேயா சொல்லி அது எங்கேயாவது போய் நின்று காட்டுல போய் நம்ம வந்து நின்றுகிட்டு இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றேன்னா, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இதை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஊட்டியில போனாங்களாம், நான் இருக்கிறது வயநாடு. தம்பி நம்ம ஊட்டியில வளைஞ்சோம்ல, அது வேற, அது நம்ம நம்புற மாதிரி சொல்லணும், நம்ம ஊட்டியில வளைஞ்ச மேடம் அந்த இடம்டா அப்படின்னாங்களா. அப்படியே என்ன சொல்றது எனக்கு தெரியல, உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தான்னு சொல்லுவாப்ல, அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல மொமெண்ட் அது ஆக்சுவலி. இதுதான் வந்து ஸோ நான் என்ன பண்ணேன்னா பஸ் வெயிட் வண்டிங்கெல்லாம் போய் வளையறதுன்னு ஒன்று இருக்கு பொதுவாக, ஓகேவா? அந்த மாதிரி வந்து என்ன எப்படி எல்லா வண்டியும் வளைஞ்சிருக்குன்னும் போது, வண்டி வளைஞ்சதுல அந்த சரளக்கல்லாம் கொஞ்சம் நகர்ந்துருக்கும், தார் ரோட்ல அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் நகர்ந்துருது, அதை வச்சு ரைட்டு இப்போ எல்லா வண்டியும் ரைட்டு தான் போயிருக்குன்ட்டு ரைட் எடுத்தேன். ஸோ கொஞ்ச நேரத்துலவே வந்து வயநாடு இன்னும் வந்து 15 கிலோமீட்டர் மைல்னு சொல்கிறாங்க, 15 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கணக்கு பண்ணி போகிறதையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணி
எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி தாய் கேள்வி இந்த கேள்வி இருக்கும், அது செத்துருச்சு வேற. ஐயோ சாரிம்மா, இல்லை அது படம் MI6 வந்து அது இப்போதான் இந்த படத்தில் தான் இல்லை மேடம், லாஸ்ட்டாக பார்த்தோம் அதில் தானே மிஸ்டர் பாண்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து திடீர்னு லெஃப்ட்டுன்னுது எனக்கு அல்லு இல்லை, அம்மா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் என்ன, அதுக்கு தான் என் பொண்டாட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணா இல்லைன்னா சரி அது எதுக்கு மேடம். அது இது ஒரு ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு. ஸோ வேற ஒன்றுமே புரியல மொமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப காமனான மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பெண்களுக்கு நடந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பண்ணிட்டு இதை பண்ணக்கூடாது, அதாவது வந்து நீங்கள் மட்டும் குளிச்சுட்டு வரணும்னு சொல்கிறது, பையன் குளிக்காமலே தான் வருவாப்ல. ஓகேவா, டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க் மொமெண்ட்ஸு. இன்னும் வேற ஏதாவது ஒன்றுமே புரியல மொமெண்ட் உங்களுக்கு தோணுது ஜாக்கி? இந்த ஃபோன் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் யாராவது வந்துட்டு இன்னொரு முக்கியமான கேள்விகள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஹோட்டலில் பார்க்குறப்ப சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு கேட்குறது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்த விட செல்ஃபோன் காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, லேண்ட்லைனில் பேசுகிறப்ப நமக்கு வந்து யார் ஃபோன் பண்ணுறோம்னு தெரியாது. ஸோ இந்த லேண்ட்லைன் யூஸ் பண்ணதோட இம்பேக்டாக கூட இருக்கலாம் அந்த ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு. என்னென்னா ஸோ என்னென்னா எப்படி சொல்கிறது, லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணுவோம் நம்ம யாருக்கான, ஃபோன் பண்ணிட்டு ஹலோ நான் தான் பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லிட்டு, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஜாக்கிக்கு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ நான் தான்டா சொல்லிட்டு நான் சொல்லணும், சொன்னால் தான் ஜாக்கிக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் செல்ஃபோன் வந்த காலத்துலேயும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை போட்டுட்டு நான் தான் பேசுகிறேன், ஹலோ நான் என் பேரை சொல்லி நான் சுதா பேசுகிறேன், நம்ம பேரை அதுவும் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தங்களாக இருப்பாங்க, அவங்க சேவ் பண்ணியுமே வச்சுருந்துருப்பாங்க அதை. அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் தான் பேசுகிறேன் அப்படி. இது வந்து ஒரு ஒன்றுமே புரியல மொமெண்ட். எதுக்குடா, அதான் நான் தான் சேவ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஃபோன் மட்டும் ஹலோ சொல்லாமல் என்ன நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்ஸு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேசி முடிச்சிங்களா, எல்லாமே சொல்லிட்டீங்களா? ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் ஜாக்கி. கிஸ் படத்தோடைய இயக்குனர் சதீஷ், டான்ஸ் மாஸ்டர், அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உன்னாலையில் வந்து ஆடுவார் தெரியுமா? ஜூன் போனால் ஜூலை காற்றே. அதை விட சார், வெள்ளை ஜெட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது நிற்பாரு, அவங்கள நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறவரா? ரைட் ஓகே. ஸோ என்னாச்சுன்னா, அவர் வந்து இப்போ வந்து கிஸ் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய டெபியூ மூவி. அப்போ இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கும்போது அவர் ஒரு கதை சொல்லியிருந்தார். இதுவும் வந்து ஒன்றுமே புரியல மொமெண்ட் தான். ஏன்னா அது பார்த்ததுமே, ஏன்னா நெல்சன் எப்படி வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு ஆளோ, இந்த சேம் டைப் வந்து நம்ம சதீஷுக்கும் இருக்கு. என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஓகே போகிறாங்கன்னா இவரு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் போகிறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, மச்சான் அந்த பொண்ணுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குதுடா, இந்த மாதிரி அவள் அந்த காலேஜ் ஆண்டா எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவள் வந்துட்டா, இப்போ வந்து அங்கே தான் போக போகிறான்னு நினைக்கிறேன், நம்ம அந்த காலேஜில் வாசலில் போய் பார்த்துருவோம்டா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் சதீஷ் வந்து கிளம்புறாரு. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை பக்கத்துலேயே ஒருத்தன் பேர் மனோஜ் ஏதோ சொன்னார், ஒரு பேர் தெரியல, அப்படி ஒருத்தன் கேட்டுருந்தான் போல. இந்த இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷனை பேசிட்டு இருந்தது கேட்டுருந்தான் போல. மச்சான் வந்துட்டா வண்டி எடுறான்னு இவர் சொல்லியிருக்காரு. பையன் போய் ஃப்ரெண்டு போய் பைக் எடுத்திருக்கான், இவர் போய் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இவர் போய் உட்காந்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருக்கான், அந்த மனோஜ் கேட்டிருந்த மாதிரி அவனும் வந்து உட்காந்துருக்கான். இது இப்போ இந்த ஒன்றுமே புரியலைக்கு வந்து இதுதான் சரியான சர்க்காசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து உட்காந்துருக்கான். இவரு ஏறி உட்கார்ந்தவனுக்கு வந்து இவன் எதுக்குடா வந்தான், அதாவது நான் இவங்கிட்ட சொன்னேன், இவன் எனக்கு சொன்னான், நான் பைக்கில் போகிறோம், என்ன மயிருக்கு அவன் பின்னாடி வந்து உட்காந்துருக்கான்றது அவருக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனா. ஓகே, ஸோ எப்பயுமே விரட்டுற மாதிரி விரட்டிருக்காங்க செம்மையா. நீங்கள் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சர்ன்னு போகும்போது காலேஜ் வாசலுக்கு போனதுமே ஒரு பையன் பின்னாடி உட்காந்தவன் டப்புன்னு அப்படியே வண்டி மேலே எழுந்து நிற்பான், பேலன்ஸ் போய் அப்படியே கீழே ஒன்று சூத்து தேய்ச்சிட்டே போகும் பிறன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து போன மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ எம்பாரசிங் மொமெண்ட், இது அந்த மாதிரி மொமெண்ட் என் வாழ்க்கையில் நடந்தது.
அது என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு எம்பாரஸ் மொமெண்ட்டு. இவர் வந்து வண்டியில் இதே மாதிரி போயிருக்காங்கண்ணா. போனதுமே என்ன சொல்லியிருக்காரு, டே அந்த பொண்ணு தோறுக்கடானதுமே இந்த படார்னு சொன்னதுமே என்னாச்சு, டக்குன்னு பிரேக் போட்டு பிரேக். ஓகே. பதட்டத்தில். அதாவது வண்டி ஓட்டினவன் அப்படியே உழ ஆரம்பிச்சதுமே நம்மால் இறங்கி இப்படி நின்ட்டானாம். ஓகே. பின்னாடி உட்காந்த மனோஜ், சதீஷ் வந்து தரையில் தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காப்லையா, இந்த மூக்கு இந்த வாயெல்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்காப்லையா. பின்னாடி உட்காந்து ஃபுல்லாக ஆக்குவை பண்ணியிருக்கானா. அதாவது அவன் இல்லைன்னா இவரும் வந்து டப்புன்னு ஒரு குதிரையில் ஒரு புரண்டு போயிருக்கலாம். ஒரு 75 கிலோ எமம் மாதிரி பின்னாடி அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ ஆகி அவர் மேலே வந்து ஃபுல்லாக ஆரோகணித்திருந்தான். அப்போல்லாம் அந்த பைக்கில் அவன் பைக்கில் ஏறி உட்காந்து ஆரோகணித்தான்ற மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஆக்குப்பையான். நகர முடியல, எதுவும் பண்ணல. முட்டி சராய்ப்பு, மூஞ்சு, இங்கே பல்லு உடஞ்சி இவ்வளோ விஷயங்கள் இருக்கான். அதாவது ஓட்டம் எழுந்துட்டான். பின்னாடி வந்தவன் மேலே உட்காந்து அவனுக்கு எழுந்துட்டான். இவருக்கு ஏகப்பட்ட அடி. அதாவது சைட் அடிக்க போகணும்னு நினச்ச வரைக்கும் ஏகப்பட்ட அடி, மூக்கு கிக்கு வாய் எல்லாம் ஒட்டஞ்சு, இதெல்லாம் ஏகப்பட்ட சில்லற. அதில் அவர் வருத்தப்பட்டு சொல்கிறது, இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன், அவன் எனக்கு பின்னாடி வந்து உட்காந்தான் மனோஜ்னு. அந்த பையன் வந்து அவன் கோட்டு கீழே வந்துட்டான், இந்த கோட்டு கொஞ்சம் எடுறா அப்படின்றான். அவர் வேதனையில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, நானும் அவனும் பேசணும் ஓகே, சம்பந்தமே இல்லாம இவன் ஏன் ஏறி உட்காந்தான்னு எனக்கு இன்னைக்கு வரலையே எனக்கு புரியல. இந்த ஒண்ணுமே புரியலன்ற மொமெண்ட்டுக்கு அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆச்சா, அதை விட இன்னொரு காமெடி தான் அதுதான் அதுக்கு இருக்கிறது ஹைலைட். உட்காந்துட்டு இருப்பாங்க வீட்டில், தொடையில் வந்து ஒரு பெரிய காயம், முட்டியெல்லாம் தேய்ச்சின்னு போனதான் அந்த தழும்பு இன்னமும் இருக்கும். எப்போ நான் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்த்தாலும் அந்த தழும்பை பார்த்தா எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் கட்டில் அவன் மூஞ்சி தான் எனக்கு ஞாபகம் வர தழும்புல. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு. ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே புரியல மொமெண்ட்டு. நீங்கள் பேசும்போது இன்னொரு ஒரு ஒன்றுமே புரியல மொமெண்ட் என்னன்னா, 3 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில், இல்லை 4 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 கூட இருந்துட்டு போட்டோமே. ஆமாம், அதில் ஒன்று மட்டும் வெண்ணெயில் பொரிச்சுதான் ட்ரீட் பண்ணுவாங்க, அதை தானே சொல்ல வரீங்க? அது இல்லை சார், எங்க அப்பாவே வராருன்னு வச்சுக்கோங்களேன், வருவாரு கோவமா இருப்பாரு. அவர் எதுக்கு கோவப்பட்டு ஆபீஸ்ல வராருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரா வருவாங்க, ஏதாவது ஸ்டெனோ கிட்ட பேசியிருப்பாரு, அது பதில் ஒழுங்கா சொல்லியிருக்காது, டக்குன்னு ஒரு மாதிரி கோவம். எங்க அப்பா இருக்கலாம், ஏன்னா உங்க மாமனார் ஆச்சே, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எங்க மாமனாரும் இல்லை, மோரோவர் எல்லா ஆண்களும் அப்படிதான். என்ன நானும் எங்க மாமனாரும் வெளியே சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டானுங்க, அவ்வளோதான். கேளுங்க, ஸ்டெனோ கதை ஏன் சார் இங்கே எத்தனை வரீங்க? வருவாரு, எதுக்கு அது ஏன் வருவாரு, செருப்பு விடுவாரு, பேக்கை வச்சுட்டு இங்கே வாங்க, எங்கேயாவது படிக்கிறீங்களா ஒழுங்கா நீங்கள் எங்கேயாவது, பட்டுன்னு ஒரு அடி விழும். அது படிக்காம சும்மா சுத்துறதுக்கு ஒரு அடி விழுந்தா கூட பரவாயில்ல, நம்ம உட்காந்து புக் வச்சு படிச்சுன்னு இருப்போம், அங்க ஒரு அடி கொடுத்துட்டு நேரம் நம்மள ஒரு 2 அடி அடிப்பாங்க. ஏன்னா வந்து சரி முடிச்சிட்டு திருப்பி 2 அடி அடுத்ததுக்கும் விழும். சரி சமமா அது வந்துட்டு என்னங்க 3 அடின்னு சொல்றீங்க, ஒரு அடி அத்தை பையன் உட்காந்துருந்தான். அத்தை பையனா? ஓகே ஓகே ஓகே. அதனால ஜஸ்ட் இந்த ஒரு வீட்ல வந்து 3 அடி இப்படி 2 அடி தானே இருக்கு அப்படின்ற லிட்டில் கன்ஃபியூஸ் myself. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால தான் நீங்க அவ்வளோ யோசிக்கிறீங்க. என்ன எங்க வீட்ல எத்தனை அடி விழுந்தா உங்களுக்கு என்னன்னு தெரியலையே எங்க. சரி சரி சரி, குட் 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 குட். சோ எதுக்கு அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கூப்பிட்டு ஏன் அடிச்சாங்க, எதுக்கு நம்ம அடி வாங்கணும், இப்ப என்ன அந்த மாதிரியான மொமெண்ட் நிறைய தடவை நடந்திருக்கு வாழ்க்கையில. இது ஒரு ஒண்ணுமே புரியல மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக எனக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஆஃபீஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சூசுக்கு நம்மளையும் கூட்டணும் போகிறது, அவங்களுக்கு சூசு வந்துடும். ஒருத்திக்கு தான் சூசு வரும் ஜாக்கி, சரி, இன்னொரு ஒருத்தையும் டக்குன்னு எழுந்திரிச்சு நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம் மாட்டின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவளுக்கு சூசு வந்துருச்சு போறா, உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு போற? ஓகே, கூடவே பின்னாடியே போறது. இது வந்து ஆண்களுக்கு இருக்கு மேடம். இப்போ நம்ம போய் வண்டியில் இருக்கும்போது ஒருத்தன் பிரேக் மச்சான் நான் சூசைட்ஸ் வரேன் அவன் நிறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஜிப்பா ஒரு அடுத்த நேரத்துக்கு எல்லாருக்குமே ஒண்ணுக்கு வந்துடும் மேடம். அது வந்து நீங்க பார்க்கும்பொழுது வரும் ஜாக்கி. சும்மா சூசு போறதுல இருந்து தண்ணி, நான் போய் தண்ணி புடிச்சுன்னு வரேனே, அவளுக்கு தண்ணி பாட்டில் காலியா இருக்கும், இவளுக்கு பாட்டில் தண்ணி காலியா இருக்கும் இல்லையோ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துன்னு போறது கூடவே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒஸ்ட், அதாவது ஒஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப்ங்க. என்னது சார்? இப்போ இந்த ஒண்ணுமே புரியலுக்கு ஆப்டான விஷயம், கிருஷ்ணராஜின்னு ஒரு அண்ணன் எங்க வீட்டுல இருந்து ஒரு 3வது வீடு. அதாவது அந்த நான் சொல்றது வந்து 85கள் 80லேருந்து 85ல் சின்ன பையனா
2வது 3வது படிக்கும்போது ஓடன, அதாவது ஓரளவுக்கு காசு புழக்கமுள்ள ஒரு நபர் அவர். அவர் வந்து கூத்தப்பாக்கத்தில் முத்தாலம்மன், மாரியம்மன் கோயில், அங்கே வந்து வாடகை சைக்கிள் விடுவாங்க. செல்வ ரைஸ் மில் பக்கத்தில். இவங்க என்ன பண்ணுவார், அங்கே போய் வாடகை சைக்கிள் எடுப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு லீவில் அதுதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம், நான் எல்ஐசியே எடுத்துக்கிறேன். திருப்பி 1/2 மணி நேரத்துக்கு 4 அண்ணாவோ என்னவோ அரை சைக்கிள் அவர் தான் எடுப்பார். ஓகே. எடுத்துக்கிட்டு எல்ஐசிலேருந்து ஆரம்பித்து தாராபுர் டவரை சுற்றி அப்படியே கெயிட்டு, இது கேசினோ, அப்படியே இந்த பக்கம் வந்து அண்ணா தேட்டரு, தேவி காம்ப்ளெக்ஸு, அப்படியே காஸ்மோபாலிட்டனு, புகாரி, வெலிங்டன் பிளாசா, அப்புறம் அப்படியே மெலோடி, அங்கே போய் ஒரு ரைட் அடித்து திரும்ப வந்து எல்ஐசி வரும். ஓகே. இதில் இந்த சைக்கிளில் பின்னாடி காலை வச்சு நின்றுக்கிட்டு போகிறது ஒரு வகை இருந்தது. அப்போலாம் ஒரு இது மாதிரி நிற்பாங்க, அந்த அரை சைக்கிளில் மேலே வந்து கையை வச்சு பின்னாடி இருந்து உக்காந்து போகலாம். ஓகே. அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்லாம் இருந்தது. அதில் ஏறவும் எனக்கு தெரியாது. ஓகே. இந்த இடத்துக்கு எல்லாமே நான் கூடவே ஓடிருக்கேன் மேம். கூடவே ஓடுவேன். ஓகே, சிறப்பு. இப்போ இந்த சைக்கிள் கற்றுக் கொடுத்துட்டு ஓடுறாங்கல்ல. ஆமாம். சொல்லுறாங்க, சைக்கிள் கற்றுக் கொடுக்க ஓடுவாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரி அந்த சீட்டை பிடிச்சிட்டே ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வண்டியை பிடிச்சிட்டே ஓடுவோம் மேம். இப்போ அந்த சதீஷ் சொன்னார்ல, என் வாழ்க்கையில் நான் யோசிக்கிற ஒரே விஷயம், நான் வந்து ஏன் அவன் என் பின்னாடி வந்து உக்காந்தான், ஏன்னா மயிறு என் மயிரில் உட்காரல, நான் 2 பேர் தான் போகிறோம், நீ என்ன மயிரிடா வந்தேன்னு அவன் வந்து இறங்குடான்னு சொல்கிறதுக்கு நாக்கு வரும். அண்டர்ஸ்டுட் சார். த சேம் திங் அவர் தெரியுதுல, இன்னும் வரல ஏன் ஓடனே எனக்கு தெரியலன்னு சொன்னார்ல, த சேம் திங் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி சைக்கிள் பின்னாடியே ஓடுனது என்னத்துக்கு ஓடனே தெரியல மேடம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று நீ வந்து இந்த சைக்கிளை ஓட்டுறான்னு ஓடி இருந்தால் கூட, ஒரு நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அசதியாவார், நம்ம இந்த வண்டியை கொடுப்பாரு, நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல மேடம். எதுக்குன்னே தெரியாமல் ஓடுறது, எதுன்னே தெரியாது மேடம். அதுதான் எனக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய ஒன்றுமே புரியல மொமெண்ட். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், இதெல்லாம் காமன், நம்மள நிறைய பேர் யோசிச்ச விஷயங்கள் தான். ரைட்டு லெஃப்ட் திரும்புறாங்களா, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்புறம் ரைட்டில் திரும்புறது, அப்புறம் நேராக போகிறது, அப்படியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆமாம். அது அதே மாதிரி என் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுல மிக முக்கிய காரணம் வந்து, இப்போ என் ஒய்ஃப் வந்து லெஃப்ட்டுனாங்கன்னா நிச்சயமாக அது வந்து செவராக தான் இருக்கும், ரைட்டு தான் வளையணும். இல்லை மேம், அது வந்து நடக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ இது மாதிரியான விஷயங்களும் நடக்குது அப்படின்றதுக்காக நான் அதை சொன்னேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ஒன்றுமே புரியல மொமெண்ட். வேற உங்களுக்கு இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வேற என்ன அப்படின்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன், வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பெருசாக ரொம்ப நாள் எனக்கு ஒன்றுமே புரியாத மொமெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா சார், ஃபர்ஸ்ட் ரேங்க்னு நான் ரேங்கை பற்றி பேசுறேன். ஓகே, ரேங்க் எஸ் ரேங்க். எங்கள் அப்பா பண்ண ஒரு விஷயம் ஒன்றுமே புரியாத மொமெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அடுத்த நாள் சைன் பண்ணுவார், செகண்ட் ரேங்க் வாங்கினா 2 டேஸ் கழிச்சு சைன் பண்ணுவார் ரேங்க் கார்டில். ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே, இதுக்கு மேலே எங்கே அங்கே முன்னாடி ரேங்கே கிடையாது, அதுக்கு எதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு சைன் பண்ணுறது? ரொம்ப ஓவர் மேடம். அதான் அது. ஆனால் எங்கள் அப்பா நான் டீல் பண்ணது வந்து அவனுக்கே தெரியாத மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன் நான். நம்ம படிப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு சைக்கிளை எடுத்து ஸ்டாண்ட் அப்படி தள்ளி அப்படி வச்சு ஒரு மெதிக்கணும் போது அப்படி எடுத்து போய் நீட்டுவோம் மேடம் ரேங்க் கார்டை. எங்கள் அப்பா பார்ப்பாரு 337, போன மிட் டேர்மில் 337, குவார்டர்லியில் 310, இப்போ 282. என்ன மார்க் இது? அது இன்னொரு எனக்கு நிஜமாலுமே ஒன்றுமே புரியல மொமெண்ட் இது. அதுக்கப்புறம் இது எங்கள் ஊர் கூட போதும், மயிறு கொண்டாட்டம் வந்து படம் பார்க்குறது, டிவி பார்க்குறது தான் மற்ற ஆள் அப்படின்னு கைது போடுவார். இப்போ இதில் கையெழுத்து போடுறாருல, அவரோட ஒன்றுமே புரியல மொமெண்ட் என்னென்னா, எனக்கு பாஸாக ஃபெயிலான்றதை பார்க்க மாட்டார். 287 எடுத்து பாஸுடா, 357 எடுத்து ஃபெயில் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னா நோ. ஒரு எங்கள் அப்பா மட்டும் உண்மையில மேம், அவர் மட்டும் வந்து இந்த மாதிரி பார்த்தா நீ வந்து நான் வந்து சுந்தர் பிச்சை மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ஆள் மேடம். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், டார்லிங்டன் நகரத்தில் ஒரு குளிரில் ஓவர் கோட்லாம் போட்டுட்டு பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சுன்றது எனக்கு வருத்தமே. ஆக்சுவலி எங்கள் அப்பா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது. இதுக்கு மேலே பேசுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இதோட அப்படியே நம்ம வந்து சபையை கலைக்கலாம். நைட்டு எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே புரியல மொமெண்ட்டை
புரியாமலே நிறைய பேசியிருக்கோம். ஆமாம். உங்களுக்கும் ஏதாவது ஒன்றுமே புரியலன்ற மொமெண்ட்லாம் உங்களுக்கும் இருக்கும். அதை நீங்கள் வந்து தயவு செய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. எஸ். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.